நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. காரணம் ஏன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நாளாக இல்லை, 2 வாரமாக போடல. ஏன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு திட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா வீடியோலாம் போடுற தேவையில்லாத, அப்படிலாம் வீட்டு கஷ்டத்துலாம் ஏன்டா வீடியோவாக போடுற அப்படிலாம் சொல்லி திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சோகமாக இருக்கிறத பார்த்து இன்னொன்று சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ போடுற வீடியோ யாருமே உனக்குலாம் சப்போர்ட்டே பண்ணலையேடா. இப்போ எத்தனை டிசம்பர் மந்த் 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நீ போடுற வீடியோ 256 தாண்டா சப்ஸ்கிரைபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன. அப்புறம் எனக்கும் மனசு கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக சோகமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் யோசித்தேன், நம்ம மம்மி தானே, நம்ம பெரிய மைன் ஆகிட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம். அப்புறம் நான் பெரிய பையனாக வளர்ந்துட்டேன்னா அப்போது காலேஜ் போகல ஃப்ரெண்ட்ஸு, அப்போ வேணால் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு. நான் சோகமாக இருக்கிறத பார்த்து எங்கள் மம்மி வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா நீ போடுப்பா, உன்னுடைய சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே ஹாப்பி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இப்போ வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து யார் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சில பேர்லாம் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு அதில் தொங்க விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்குது. இன்னொன்று காட்டுறேன். நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், காசு கொடுத்துடல ஃப்ரீயாக. நோம்பு ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு கஞ்சி. என்னடா எப்படிடா வாங்கினேன் அப்படின்னு கேட்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வர வழியிலே ஒரு மசூதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து தொழுதுட்டு நோம்பு ஒரு ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டு வருவேன், ஆனால் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து என்ன தெரில, வாங்கியே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாம் கூட மாற்றல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே போயிட்டு நோம்பு கஞ்சிலாம் வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன். அப்புறம் நானும் என் தம்பி எங்கள் ஆயாலாம் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மம்மி வந்தாங்கன்னா எப்பட்றா நீ இதை வாங்கினா அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குல்லம்மா, அங்கே தாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கலாம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க என் தம்பியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இங்கே வாப்பா, சரி வெயிட் பண்ணுங்க, இங்கே உட்காருப்பா, கொஞ்சம் வாயில் வெயிட் பண்ணுப்பா, வேணாம் இங்கே உட்கார வேணாம்ப்பா, தூக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திருப்பிட்டு வரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி வாயில் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் இப்போ சொல்ல போகிறேன், அதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படிடா இந்த ஸ்டிக்கு வந்தது உங்ககிட்ட அப்படின்னு யோசிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 ரூபாய் வந்து சேர்த்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என் தம்பி வந்து என்ன கேட்டானா, அண்ணா ஐஸ்கிரீமை ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு, அதனால வாங்கிட்டானா அப்படின்னு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. எப்படா 10 ரூபாய்க்குலாம் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். அதுவும் இதுதான் குச்சியில், அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 10 ரூபாலாம் வெண்ணிலாலாம் கொடுப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணிலா ஸ்ட்ராபெரிலாம், அதை வச்சு நான் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணிலா வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்கு. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, அண்ணா இன்னொன்று வேணும்னு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்கிட்ட இருந்தது வெறும் 10 ரூபா. ஆனால் என்ன பண்ணுறது, சரிப்பா நாளைக்கு வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, இந்த டேஸ்ட் பிடிச்சி போய் அந்த ஸ்டிக்கை அவனே வாயில் வச்சுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கதை? எனக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு. ஆமாம் தானே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திமுறான், ஆமான்னு சொல்கிறானே. சரி இறங்கிட்டியா?
காட்டுறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஏமாத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வாங்கிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை சுத்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளை இவ்வளோ நேரம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர். நீங்கள் இந்த கேமரா காமிச்ச உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாய் பைலாம் சொல்லணுமே இந்த வாயிலேருந்து ஸ்டிக்கர் எடுக்கிறான். ஆமாம் தானேப்பா? சரி பாய் பைலாம் சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.